இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை செய்ய போகிறோம். நான் வந்து ஒரு பெரிய சைஸு காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த இலையெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் 1/2 kg இருக்குது. இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு 1.5 லிட்டர் தண்ணி வந்து கொதிக்க வச்சு அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். ஏன்னா பூச்சியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிடலாம். 1 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 செகண்ட் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா வடித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, லெமன் ஜூஸ் நான் பாதி லெமன் எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும், 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னா கொஞ்சம் இந்த சில்லி சிக்கன் அந்த மாதிரி சில்லி ஃப்ரையோட ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அது பஜ்ஜி மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், இதே மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா காலிஃப்ளவர்லேயும் படுற மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணாங்க, லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 1/2 hour வந்து டைம் இருந்தால் ஊற வச்சுக்கலாம், இல்லை நம்ம அப்படியே கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். மசாலா வந்துட்டு இது உடனே ஒட்டிடும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஆயில் வந்துட்டு நீங்கள் மீடியமில் வைங்க, லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும், ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். அதனால் மீடியமில் வச்சுட்டிங்கன்னா ஜாஸ்தி எண்ணெயும் குடிக்காது, நல்லா உள்ளே வந்துட்டு நல்லா வெந்துடும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. இது நம்ம வந்து ஒரு டிஷ்யூவில் போட்டுடலாம். போட்டுட்டு மீதம் இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்தீங்களா, எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். அப்படி நல்லா முறுமுறுன்னு வந்திருக்குங்க. மசாலா எதுவுமே உதிராமல் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்படியே ஒரு கருவேப்பிலை அப்படியே பொரிச்சு போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சாதம் கூட சாப்பிடலாம், நம்ம இஷ்டம், எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம்.